நாராயணாய ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 27வது நாள், 27வது திருப்பாவை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னே பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் புகழும் பரிசினாக நாடு புகழும் பரிசினாக சோடகமே தோள்வளையே, சோடகமே தோள்வளையே, தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கரணும் அறிவோ ஆடை உடுப்போம் அதன் பின்னே சோறு மூட நீ பெய்து மூட நீ பெய்து முழங்கை வழிவாக, மூட நீ பெய்து முழங்கை வழிவாக, கூடியிருந்து கொழுந்தேனோ இதுல ஆண்டாள் திருப்பி கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய திறம் படைத்த மாசு மறுவற்ற தூய்மையான கோவிந்தா, உன்னை நாங்கள் பாடியுன் அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அதற்கு நீ எங்களுக்கு சில பரிசுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும், இந்த பாவை நோன்பு நிறைவு செய்வதற்கு. இன்னும் கொஞ்சம் பட்டியல் போடுறா. என்னெல்லாம்? நாடு புகழும் பரிசினால், அருட்செல்வம் மட்டும் இருந்தா போராது, அருட்செல்வம் மிகவும் முக்கியம், அதோடு பொருட்செல்வமும் வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் நம்மை மதிக்கும், நம்மை புகழும். பணம் இல்லைன்னா யாருமே சீண்ட மாட்டா இல்லையா, சொந்த பந்தங்களை கூட நம்மளை மதிக்க மாட்டா. அதான் ஆண்டாள் ரொம்ப அழகா இந்த திருப்பாவையில சொல்றா. நாடு புகழும் பரிசினால் நன்றாக நிறைய சில பொருட்செல்வங்களை எல்லாம் கொடுன்னு கேட்கிறா. சூடகமே, கையில் அணிந்து கொள்ளும் வளை, சூடிக்கொள்ள வளையல்கள், தோல் வளையே, பாகு வலயம் என்று சொல்லக்கூடிய தோல் வளை. அந்த பண்டைய காலத்துல எல்லாம், சங்க காலத்துல எல்லாம் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய நகைகள் இதெல்லாம். தோடே, காதில் அணிந்து கொள்ளக்கூடிய தோடு, செவிப்பூவே, பாடகமே, காலில் அணிந்து கொள்ளும் சிலம்பு வகையை சார்ந்தது பாடகம், என்றனைய பல்கலம், இது போன்ற நிறைய அணிகலன்களும் யாமணிய நாங்கள் அணிந்து கொள்ள குடி கொடுக்க வேண்டும். அதன் பின்பு ஆடை உடுப்போம், நல்ல பட்டாடைகள், அழகா விதவிதமா ஆடைகள் எல்லாம் உடுப்போம். அப்புறம் பால் சோறு எப்படி மூட நெய் பெய்து முழங்கே வழிவார, இந்த பால் எண்ணெய் அப்படியே சும்மா நெய் முதக்கணும், அப்படி சாப்பிடும் போது வாயிலிருந்து முழங்கை வழியணுமா. அதே ஆண்டாள் என்ன சொல்றா? பாவை நோன்பு நோக்கும் பொழுது 2வது பாசுரத்துல, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காரை நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும். வயிற்று கட்டுப்பாடு, மனசு கட்டுப்பாடு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த விரதம் இருந்துதானே இப்ப எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டா. அவரோட தரிசனம் கிட்டியாச்சு. அப்ப இப்பதானே கேட்கிறா, அன்பு கட்டளையிடுறா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, இதெல்லாம் நீங்க கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்கணும் நோன்பை நிறைவு செய்வதற்கு. இப்ப கிருஷ்ண யாரோட அருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா.
கிருஷ்ண பரமாத்மாவை. அதுக்கு தானே எவ்வளவு மனக்கட்டுப்பாடு, வயிற்று கட்டுப்பாடு. இப்ப பார்த்தாச்சே. அதனால சந்தோஷமா நிறைய நகைகள் எல்லாம் அணிந்து கொள்ள கூட நாங்க நல்ல வண்ண வண்ண புத்தாடைகள் எல்லாம் அணிந்து கொள்ள போகிறோம். நல்லா நெய் வழிய வழிய சாப்பாடு, நெய்யும் பாலும். இப்போ நெய்யும் பாலும் சேர்ந்து நன்றாக உன்னோடு சேர்ந்துதான் சாப்பிடுவோம், தனியா இல்ல, உன்னுடன் சேர்ந்து நாங்க சாப்பிடணும். அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்தேனோ ரெம்பாவாய், நீயும் எங்களுடன் சேர்ந்து கூடி நெய்ய பாலெண்ணத்தை உண்டு மகிழ வேண்டும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றார். இதுல இன்னும் நான் கூடாரவல்லி, கூடாரே வேண்டும் அந்த சொற்றொடர்ல இருந்துதான் கூடாரவல்லி நோன்புன்னு வந்தது ஒரு ஐதீகம். இந்த கூடாரவல்லி நோன்பு வைணவ கோயில்களிலும் வைணவர்கள் வீட்டிலும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அப்ப பெருமாளுக்கு நைவேத்தியமாக அக்கார அடிசல் என்கிற ஒரு பால் அன்னத்தை பண்ணுவோம். அதுதான் ஆண்டாள் சொல்றா. அதுல அது அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த பால் அன்னத்து மேல அப்படி நெய் மிதக்குமா. அதுதான் கூடாரவல்லி நோன்புக்கு அந்த அக்கார அடிசல். ஆண்டாள் சொல்ற அந்த அன்னத்தை தான் நைவேத்தியம் பண்ணுவா பெருமாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.